ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மட்டனை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஸோ கழுவி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நல்லா மஞ்சப்பொடி போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா 4 to 5 டைம்ஸ் நம்ம கழுவி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ 4 to 5 டைம்ஸ் நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா, ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளியாக நறுக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் தக்காளியை நான் எப்படி நறுக்கி எடுத்துருக்கேன்னா, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து என்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சோம்பு, இது பிரிஞ்சி இலை. ஸோ இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அடுத்து இப்போ நம்ம குழம்பு வைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் தான் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ குக்கரில் எப்படி வைக்கிறது பார்க்கலாம். குக்கர் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். இப்போது பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொரிஞ்சு வரட்டும். ஏலக்காய் பொரிஞ்சிட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கலாம்னா, ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக, அதாவது எல்லோ கலர், அது லேசாக கலர் மாறினா போதும், குழம்புக்கு தானே. ஸோ அதனால் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாவே சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து மிளகு சீரக பொடி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த மிளகு சீரக பொடி அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு நான் வந்து குழம்பு மிளகா பொடி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த குழம்பு மிளகா பொடி 2 ஸ்பூன், குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகா பொடியை 2 ஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கலராக வேணுங்கிறதுனா என்ன போட்டுக்கலாம்னா, காஷ்மீரி சில்லி பவுடர். குழம்பு கொஞ்சம் கலராக வேணும்னு சொன்னால் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வணங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். கழுவி வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மட்டன் குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வணங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். கழுவி வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா, மேல் டாப்பில் மூடி வச்சுக்கலாம். அதுக்கு அந்த மட்டன் இருக்க தண்ணியிலே வேகட்டும் கொஞ்சம் நேரம். அரைச்சி ஊற்றுறதுக்கு இந்த தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு இதுதான் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு. பட்டை கிராம்புலாம் அரைச்சி ஊற்ற வேணாம். ஏன்னா சில பேருக்கு பட்டை கிராம்பு அரைச்சி ஊற்றுனோம்னா நெஞ்சரிச்சல் வரும். ஸோ அதனால் அதை நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும் வச்சுட்டு சோம்பு மட்டும் அரைச்சி ஊற்றினோம்னா இந்த மட்டன் குழம்பு சாப்பிட்ற வர நெஞ்சரிச்சல் இருக்காது. வெங்காயம் அரைச்சி எடுத்துட்டோம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே அந்த தண்ணியிலே பார்த்தீங்களா, அந்த மட்டனோட தண்ணியிலே வெந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸி ஜாரே கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு
குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, அது மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம். மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா விசில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுக்கலாம். அது நம்ம எடுக்கிற மட்டனை பொறுத்து தான். அது எத்தனை விசில், இளம் ஆடுனா ஒரு 7லேருந்து 8 விசில் போட்டோம்னா போதும். இப்போ க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். இப்போ விசில் போட்டுக்கலாம். ரொம்ப ஃபுல்லும் இல்லாமல் சிம்மும் இல்லாமல் நான் மீடியமாக வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 7 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 7 விசில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் வந்து கூலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் வந்து அடங்கிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன தெரிஞ்சு வந்துருக்கு. ஸோ இப்போ மட்டன் குழம்பு ரெடி. இப்போ இதில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். ஏன் கருவேப்பிலை இப்போ போடுறேன்னா, ஃபஸ்ட்டு போட்டு விசில் விட்டோம்னா சப்போஸ் கருவேப்பிலையில் இருக்க அந்த கசப்பு வந்து குக்கர் விசில் வைக்கிறப்போ மட்டனில் இறங்கிருச்சுன்னா என்னென்னு தான் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மட்டன் குழம்பு ரெடி. ஒயிட் ரைஸோட நம்ம மட்டன் குழம்பு வச்சு சர்வ் பண்ணலாம். மட்டன் குழம்பு ரெடி.